என் பேரு கீர்த்தனா. நான் ஒரே பொண்ணு. எனக்கு 19 வயசு. பாக்கறதுக்கு நடிகை கேப்ரியல்லா மாதிரி இருப்பேன்னு சொல்லுவாங்க. காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் அம்மா அப்பா வேலைக்கு போன பிறகு இன்டர்நெட்ல வீடியோ பாக்குறதுதான் எனக்கு முக்கியமான பொழுதுபோக்கு. ஜாலியா போய்கிட்டு இருந்த வாழ்க்கை ஒரு நாள் தலைகீழா மாறிப்போச்சு. அன்னிக்கு வழக்கம் போல 11 மணிக்கு வீட்டுக்கு வந்து இன்டர்நெட்ல வீடியோ பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ காலிங் பெல் அடிச்சது. போய் கதவை திறந்தேன். கேட்டை திறந்துட்டு வாசல் வரைக்கும் ஒரு அழகான வாலிபன் நின்னுகிட்டு இருந்தான். அவன பார்த்ததும் எனக்கு பிடிச்சு போச்சு. இருந்தாலும் ஏன் கேட்டை திறந்துட்டு வந்திருக்கீங்க, என்ன வேணும்?னு கேட்டேன். அவன் கையில வச்சிருந்த பையில இருந்து காய்கறி வெட்டுற மெஷினை எடுத்து அதோட பெருமைகளை சொன்னான். நான் அதெல்லாம் கேட்டுட்டு வேணாம்னு சொன்னேன். அவன் கொஞ்சம் ஏமாற்றமா குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா?னு கேட்டான். அவனுக்கு இல்லைன்னு சொல்ல எனக்கு மனசு வரல. பிரிட்ஜ்ல இருந்து ஐஸ் வாட்டர் எடுத்து கொடுத்தேன். குடிச்சிட்டு எனக்கு டாய்லெட் போகணும், கோச்சுக்காம உதவி செய்யுங்கன்னு கேட்டான். நான் வீட்டுக்கு வெளியே இருந்த டாய்லெட்டை காட்டினேன். அவன் போனதும் கேட்டை பூட்டணும்னு வாசல்லையே உட்கார்ந்து இருந்தேன். 10 நிமிஷமாயும் அவன் டாய்லெட்ல இருந்து வெளியே வரல. நான் பொறுமை இழந்து டாய்லெட் பக்கத்துல போனேன். உள்ளே இருந்து ஒரு முனகல் சத்தம் கேட்டுச்சு. நான் கதவை தட்டி மிஸ்டர் வெளியே வர்றீங்களா இல்ல போலீஸ கூப்பிடவான்னு அதட்டினேன். அவன் உள்ளே இருந்து ப்ளீஸ் இதோ வந்துட்டேன்னு சொன்னான். நான் டாய்லெட் கதவு கிட்ட வெயிட் பண்ணினேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் வெளியே வந்தான். ஏய் மிஸ்டர், அவசரத்துக்கு டாய்லெட் போக விட்டா என்ன வேலை பாக்குறீங்கன்னு அதட்டினேன். அவன் தலையை குனிஞ்சிட்டு சாரிங்க உங்கள பார்த்ததும் என்னால அடக்க முடியல, அதான் டாய்லெட்ல போய்ன்னு சொன்னான். எனக்கு சிரிப்பு வந்துச்சு. அவனோட நேர்மையும் பிடிச்சிருந்துச்சு. அவசரமா எங்கேயும் போகணுமான்னு கேட்டேன். என்னை பார்த்துட்டு இல்லைங்கன்னு சொன்னான். பூட்டை எடுத்து அவன் கையில கொடுத்து கேட்டை பூட்டிட்டு வான்னு சொன்னேன். ஓடிப்போய் கேட்டை பூட்டிட்டு வந்தான். ஆஹா, நாம எதிர்பார்த்த அடிமை இவனேதான் என்று முடிவு செஞ்சேன். அவனை உள்ளவிட்டு வாச கதவை பூட்டும் போது வீட்ல வேற யாரும் இல்லையான்னு கேட்டான். நான் சிரிச்சுக்கிட்டே இல்ல, நீயும் நானும் மட்டும்தான்னு சொன்னேன். அவன் சந்தோஷமாகி என்னை தூக்கிக்கிட்டு பெட்ரூம் எங்கன்னு கேட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் பெட்ரூமுக்கு வழி காட்டினேன். அவன் என்ன பெட்ல தூக்கி போட்டான். நான் அவன் செய்வதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் என்னோட கழுத்துக்கு பின்னால கையை வச்சு என்னோட உதடுகளை கடிக்கிற மாதிரி இழுத்தான். நான் வலிக்குது மெதுவான்னு சொன்னேன். அவன் அதை கண்டுக்காம மறுபடியும் என் உதடுகளை கடித்து இழுத்து எச்சில் உறிஞ்சினான். எனக்கு உதடுகள் வலிச்சது. நான் கோபமா வலிக்குதுன்னு சொன்னேன். சப்னு என் கன்னத்துல ஒரு அறை விட்டான். இப்போ அவன் முரடன்னு புரிஞ்சது. இவன்கிட்ட என்ன சொன்னாலும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் போக்குலையே போறதுதான் நல்லதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அவன் என்னை கட்டில் ஓரத்துக்கு இழுத்து கொஞ்ச நேரம் என்னோட தோள் மேல கை வச்சு இருந்தான். நான் அவன் என்ன பண்ண போறான்னு பயந்துகிட்டே இருந்தேன். அவன் என் முகத்தை பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்னான். எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அவன் என் கைய புடிச்சு தன்னோட கை மேல வச்சுக்கிட்டான். கொஞ்ச நேரம் 2 பேரும் அப்படியே உட்கார்ந்து இருந்தோம். அவனோட கைகள் ரொம்ப சூடா இருந்தது. என் மனசு ஏதோ சொல்லுத மாதிரி இருந்துச்சு. நான் அவன் முகத்தை பார்த்தேன். அவன் சிரிச்சான். அதுல என் மனசு லேசாச்சு. நான் அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் தூங்க போறேன்னு சொன்னேன். அவன் நான் கிளம்பட்டுமா?னு கேட்டான். இல்லை, கொஞ்ச நேரம் இங்கேயே இருன்னு சொன்னேன். அவனும் ஓகே சொன்னான். 2 பேரும் அமைதியா இருந்தோம். அவன் கதவை திறந்து வெளியே போட்டான். நான் படுத்து தூங்கிட்டேன். முரட்டுத்தனத்திலையும் சந்தோஷம் இருக்குன்னு அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்.